எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் விமானப்படையிலிருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்கான கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான மொத்தம் காலிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 336 இருக்குது. 366 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56,100 முடி கொடுக்குறாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபோர்ஸில் உங்களுக்கு காட்டி ரீட் அவுட் பண்ண போகிறேன். ஆனால் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கவனமாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபீஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்துடலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் இந்தியன் சிட்டிசன் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் அண்ட் தென் கிரவுண்ட் டியூட்டி டெக்னீஷியன் அண்ட் நான் டெக்னீஷியன் பேட்சுக்கு தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பேட்சஸ் அண்ட் கோர்சஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி லெவல். ஓகேங்களா, அதுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப் சிடிஐ. ஓகேங்களா, பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை. இதுக்கான கோர்ஸ் நம்பர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மென்ஸ் அண்ட் உமன்ஸ். ஓகேங்களா, இது வந்து எஸ்எஸ்எஸ்சி. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் இருக்குது மென்ஸுக்கு. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் கிரவுண்ட் லெவல் டியூட்டி டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஇஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் நான் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கோர்ஸ் நம்பர்ஸும் வெளியிட்டிருக்காங்க. வெப்பன் சிஸ்டம் பேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. அப்புறம் எல்ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 366 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு வந்து 2 டைப்ஸ் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் சர்வீசஸ். ஓகேங்களா, எஸ்டி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் யாராக இருந்தாலும் ஷார்ட் டைம் சர்வீசஸ் ஒன்று வந்து இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ளை ஓவர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் கண்டிஷனும் வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளை ஓவர் இருக்கிறனால என்சிசி ஸ்பெஷலிஸ்ட் என்ட்ரி ஃபார் 20லேருந்து 24 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Jan 1 2006 Jan 2 2022 பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 26 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ளை ஒர்க் மட்டும். கிரவுண்ட் டியூட்டி அண்ட் தென் டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா அது 20லேருந்து 26 முடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி Jan 1 2020 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், எதாவது வேணா இருக்கட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான லிங்க்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் க்ரைட்டீரியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைஓவர் பேட்ச் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் 10th 12th படிச்சிருந்தா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் வித்தின் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 3 years ஆஃப் டிகிரி இன் டிசிப்ளின் ஆஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு நினச்சின்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், பிடெக் ஓரியன்டாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 segmentsலையும் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அசோசியேட் மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படி 2 எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஏரோநாட்டிக்கல் ஓரியன்டாக எழுதணும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் அதில் ஒரு எக்ஸாம் எழுதுனா இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் டியூட்டி டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தா மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டீட்டெயிலிஸ்டாக கொடுத்துருக்கேன். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி லிஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கு எல்லாமே ஷார்ட் அப்ரிவேஷன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட்டு இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழேயும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஒரு 2 முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் 55% இருக்கணும். 10th 12th முடிச்சிருந்தா போதுமானது. இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜிக்கு ஓரியன்டாக நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஏவா பிஏ எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா 60% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தா போதும். ஆஸ் ஃபார் த டிகிரி மினிமம் 3 years டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் 60% இருந்தால் போதுமானது. ஆல்மோஸ்ட் நீ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் த எக்ஸாம் ஆஸ் பர் த ஏஆர்பி. ஓகேங்களா, அசோசியேட் மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் or aeronautical associate in membership recommended of university. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ்க்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடித்தவங்க மினிமம் ஆஃப் 3 years முடிச்சிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஃபினான்ஸ் ஓரியன்டாவோ இல்லாது பேச்சுலர்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஸ்டடீஸ் ஓரியன்டாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிஏ முடிச்சிருக்கணும், சிஎம்எஸ் முடிச்சிருக்கணும், சிஎஸ்எஸ் முடிச்சிருக்கணும், அப்படின்னா சிஎஃப்ஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஆன் ஸ்பெசிஃபையிங் இன் ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 10th 12th முடிச்சிருந்தா போதும். 55% மார்க்ஸ் இருந்தால் போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபரிங் ஃபார் பிஜி ஆன் சிங்கிள் சர்டிஃபிகேட் வித்தவுட் பர்மிஷன் ஆர் எக்ஸிஸ்டட் ஃபார் லேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரேட்டரியாக திருப்பியும் சொல்லியிருக்காங்க. 10th 12th பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் ஓரியன்டாக 60% மார்க்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் ஃபார் 4 years டிகிரி இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஓரியன்டாக இருந்தாலும் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. notes 1 notes 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுவும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் வந்து கேட்கும். நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டோ எதுக்கு அப்ளை பண்ணுறதோ அந்த டேட்டா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அது வந்து கொடுத்துட்டு ஃபில் த டீட்டெயில்ஸ் அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ப்ரிஃபர் பை டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கோர்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்கும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். ஃபார்மெட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 MBலேருந்து 15 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே சிங்கிள் ஃபைலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டான நேமை ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கே உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் டிக்ளரேஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்கும். அந்த ட்ராப் டவுன் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் த பேமெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பேமெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு யூபிஐயா இல்லை ஃபோன்பேவா கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்கான ஸ்க்ரீன்ஷாட்டோ அந்த பேமெண்ட்கான ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபார் சிங்கிள்
சைன் ஆஃப் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்காங்க. நேம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆஸ் பர் த மார்க் ஷீட் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் இருக்கிற மாதிரி வித் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ஸாக நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருக்கணும். இமெயில் ஐடி யூஸிங் ஃபார் அப் டு சைன் அப் பண்ணியிருக்கணும். 10 digit நம்பர் இருக்கணும். அப்புறம் மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ஜென்ரேட் ஓடிபி அப்படி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம்லாம் ஃபோன் நம்பரில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் மெயிலையும் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், என்ட்ரி என்னது, கோர்சஸ் என்னது, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் போட இன்சூரன்ஸும் கவர் ஆகுது. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.25 crores முடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடியும் பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்பவும் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கை டைவிங் ஆர் மைக்ரோ லெவலிங், ஃப்ளையர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு, வாட்டர் ஃப்ளையிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. டேட்டோ போட்டிருந்தா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ்எஸ்சி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான சேலரியும் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56,100 17,750 மணி கொடுக்குறாங்க. லெவல் 10ல் சேலரி வந்து க்ரோத் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் அப் டு டேட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலிஸ்டிக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா. ஓகேங்களா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.